வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடேசன் என்ற தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது எதற்குரிய வீடியோன்னு சொன்னால் இந்த வருஷம் தோட்டம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நடேசன் என்னோட சேர்ந்து ஒரு நேர்காணலை நிகழ்த்த காத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர நேர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனடாவில் தமிழர்கள் சம்மந்தப்பட்ட போடுற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல ஷோமாக இருக்கிறோம். உங்களுக்கு கனடாவில் அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் உங்களை பற்றி சின்ன அறிமுகம் சொல்லுங்கள், புதுசாக பார்க்குறேன். நான் சாவச்சேரி மீசாலையிலையும் உள்ளுக்கு ஒரு கிராமம் எல்லாரும் என்ற இடத்துல. என் பேர் நடேஷ். ஐயாவோட பேர் வந்து ராசையா. டாசாண்டா எல்லாருக்கும் தெரியும். இப்போ தற்போது கனடாவில் இருக்கிறேன். நீங்கள் கனடாவுக்கு வந்து இவ்வளோ காலம்? கனடாவுக்கு வந்து நான் 27 வருஷம். 27 வருஷம். நீங்கள் 27 வருஷத்தில் எப்போ நீங்கள் தோட்டம் செய்ய ஆரம்பிச்சீங்க? கனடாவுக்கு வந்து அடுத்த வருஷமே நான் தோட்டம் செய்ய துவங்கிட்டேன். 1999 இருந்து தோட்டம் செஞ்சேன். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெள்ளாரையை பார்த்துக்கொள்ள முடியும். இது நீங்கள் வருஷம் இது விதை போட்டு நாட்டுறான்னு இப்படி நீங்கள் இதை இது வந்து வெள்ளாரை வந்து நான் இப்போ இதில் தான் நாட்டியிருக்கிறேன். இது இப்போ அடுத்த வருஷம் இதை எடுக்கிறதுக்காக தான் இந்த எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறேன். இதுலேயும் இது வந்து பாருங்க, இது
கடந்த கடந்த வருடமும் இதை விதை எடுத்து தான் இதெல்லாம் போட்டேன் நான். ஆனால் இதில் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, இது வந்து ஓடி முறையில் தான் இனப்பெருக்க மட்டும் நாங்களும் படிச்சிருக்கிறோம், விதையில்ன்னு சொல்லி புதுசாக இருக்குது. இது வந்து என்னென்னு சொன்னால், இது எனக்கு நீண்ட காலமாக தெரியாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தான் வேறு ஒரு நண்பர்கள் சொல்லி நான் அதை செய்து பார்த்தேன்னா அது சரியாக தான் இருக்குது. இப்போ இது வந்து எனக்கு என்னென்னு சொன்னால், இந்த இதிலேருந்து விதிகள் எடுக்கிற முறையில் நான் அந்த வல்லார கண்டுகளை வந்து நான் அந்த காலத்தில் விற்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். இந்த வருஷம் நான் மே மாதம் நிறைய வல்லார கண்டுகள் விற்றேன். அடுத்த வரையும் இதை விற்கிறதுக்கு தான் இது வளர்த்து கொண்டிருக்கிறேன், விதி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளே தான் நீங்கள் விற்கிறதுக்கு தேவையான விதைகளை பயிரிடுறது நீங்களா? இல்லை, இது வல்லாரை வந்து இதுக்குள்ள தான் வளர்க்குறது. என்னென்னு சொன்னால், இப்போ நிலத்தில் வளர்க்குறத விட இந்த பூச்சி தாக்கங்கள், நத்தை அதுகள தாக்கத்தை விட இப்போ நான் இதுலேயே சாப்பிட்றபடியா எங்களுக்கு வந்து கொஞ்சம் இது சுகாதாரமாக இருக்கும். அதால் நான் அப்படியே இது க்ரீன் ஹவுஸுக்குள்ளேயே வச்சு வளர்த்து பார்த்தேன் நான் கடந்த வருடம். அது வந்து நல்ல முறையில் வெற்றி அளித்தபடியாக நான் தொடர்ந்தும் அதை அப்படியே செய்தோம். மெயின் வந்து இந்த நத்தைகள், பூச்சி தாக்கங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக என்னென்னு சொன்னால், நீங்கள் இதுண்ட இதை பார்த்துட்டு சில நினைப்பீங்கள் நாங்கள் ரசாயன பசலைகள் எல்லாம் ஊற்றுறோம்ட்டு. இதில் ஒரு ரசாயன பசலையுமே இல்லை. இந்த பட்டிகளில் இருக்கிறத வந்து மாட்டு எருவும் மற்றது இந்த மண்ணும். அப்போ இந்த பூச்சி தாக்கங்கள் இதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி எல்லாரைக்கும் வந்து பெருசாக பூச்சி தாக்கங்கள் மாறதில்லை. இருந்தாலும் நான் அந்த இயற்கை முறையிலான பூச்சி நாசினியே ஒரு 2 கிழமைக்கு ஒரு கால் இதுக்கு தெளிச்சு கொடுப்பாரு. என்ன எப்படி நீங்கள் செய்கிறீங்க அந்த இயற்கையில்னு சொன்னால் இந்த முறை தான் அதை நான் செய்து பார்த்தேன். நான் வந்து 5 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் சுகர், 5 கிராம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 5 கிராம் வினிகர் இவ்வளோதையும் கலந்து 48 மணித்தியாலாம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதை கிருமிநாசி அடிக்கிறது. அது நல்ல ஒரு பலன் தருது. நான் கடந்த வருடம் 3G செய்து பார்த்தா அது ஓகே இருந்தது. அதை விட இது வந்து எனக்கு கூடின பலனை தர மாதிரி இருக்குது. அப்போ 3G என்று சொன்னால் இப்போ புதுசாக பார்க்குறாங்களுக்கு தெரியாது. 3Gன்றது வந்து ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி அரைச்சு அதை இதே மாதிரி 48 மணித்தியாலாம் ஊற வச்சு தெளிச்சது. அப்போ இந்த 48 மணித்தியாலும் 2டையும் ஊற வைக்கணும். என்னென்னு சொன்னால் அதில் வந்து நாங்கள் உடனே அது தெளிக்கிறோன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த செறிவு வந்து இது இழைச்சி நேரம் தாக்கம் என்றதுக்காண்டி சரியான முறையில் வந்து ஒன்று கலந்து வரும். அதால் 48 மணித்தியாலம். ஓகே, நம்ம இப்போ தோட்டத்தை சுற்றி பார்ப்போம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் உடைய இப்போ ஃபர்ஸ்ட்டாக இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது முடக்கத்தான். ஆமாம், இது முடக்கத்தான். இது நான் கடந்த வருடமும் நான் இதை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். இந்த முடக்கத்தான் கண்டும் நான் இந்த வருஷம் நிறைய கண்டுகள் போட்டு விற்றேன். ஆனால் இது என்னன்னு சொன்னால், எல்லாம் நான் விற்ற முடிஞ்ச அப்புறம் நிறைய பேர் அடிச்சடிச்சு முடக்கத்தான் கண்டு கேட்டவே என்னடா கொடுக்கலாம் போச்சு. என்னால் குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டாங்களா. அதால் நான் கொஞ்சம் மலிவா வித்து போடுறேன்னு நினைக்கிறேன். அதாலே எல்லாரும் வந்து பண்ணிட்டாங்க. அதனால இது நீங்க இப்ப எப்படி சமைச்சு சாப்பிட்றீங்க? நீங்க இது ரசம் வைக்கிறதா இல்லாட்டி சம்பல் போடுறீங்க? நான் வந்து ரசம் தான், ரசத்துக்குள்ள தான் போடுறது. இந்த இலையை நீங்கள் வேணுமெண்டா நான் இப்போ அப்படி தான் நான் செய்து வச்சுருக்கேன். இந்த இலையை இப்போ வெயில் இறக்குது தானே, இப்போ இந்த இலையை வெட்டி கழுவிட்டு காய வச்சுட்டு நீங்கள் போத்தில் வச்சுட்டு அடுத்த வருஷம் மட்டும் அந்த இலையை நீங்கள் ரசத்துக்கு இறக்க போடலாம். காஞ்ச இலையா இதாண்டு போட்டு இப்போ உலருணவு மாதிரி நாங்கள் பதப்படுத்தி வைக்கலாம். ஓகே ஓகே. இங்கே வந்து பார்த்தா கத்தரிக்காய் இருக்குது. இதில் 2 வகையான கத்தரி இருக்கு. இதில் 2 இப்போ 4 வகையான கத்தரி இருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு 2 தான் தெரியுது. இது வந்து வெள்ளை நீட்டு கத்தரிக்காய், அது வந்து பர்பிள். அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட பாகல். இதுக்கு உள்ளுக்கு போனால் தான் அது அதிசயம் தெரியும். இது என்ன வகை பாவக்காய்? இது இந்த முறை தான் நான் வெள்ளைப்பாவல் நான் முதல் நட்டுருக்கிறேன். அதை கூட பாரம்பரியமான இனத்தை தான் இதுவரை காலமும் நட்டேன் நான். இது இந்த முறை என்னன்னு சொன்னால், இது நண்பர் வந்து எனக்கு சொன்னார்,
ஒரு புது இனம் ஒன்று எடுக்கலாம்ண்டு அப்போ அவர்கிட்ட உதவியோடு இதை எடுத்து பயிரிட்டு பார்த்தேன் நான். மிக மிக பலன் தரக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தாலே இப்போ தெரியும். இப்போ நாட்டு பாவலையும் விட இது விளைச்சல் கூட தருது. விளைச்சல் கூட தருது. ஆனால் இதிலே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாங்கள் இதில் இதில் உள்ள விதையை எடுத்து நாங்கள் திருப்பி பயிரிடையலாம். அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு இனம். அதால தான் நான் இதை நான் ஒரு தனிப்பட்ட இடத்துல நட்டு வச்சிருக்கிறேன். மற்ற இதுகளோட கலக்காமல் இருக்கிறேன். இது இந்த சைஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இருக்கு. ஆனால் இதில் என்னென்னா சுவைகள்லையோ அதுகளில் நான் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். எந்த விதமான மாற்றங்களும் வித்தியாசங்களும் எனக்கு தெரியல. நல்லாவும் இருக்குது. வருங்காலங்களில் இது செய்கிறதுக்கான முயற்சிகளும் இருக்குது. தொடர்ந்து பலான் கூட தரதாக இருந்தால் நாங்கள் இதை செய்யலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு விதை எடுக்க இல்லாததான் ஒரு முக்கிய பிரச்சனை. இதுலேயும் இந்த வெள்ளைப்பால் பச்சை அப்படி இருக்குதா இல்லாட்டி தனி ஒரு வகை தான்? இல்லை, இதில் ஒரு வகை தான். நான் நினைக்கிறேன் என்னோட இதில் ஒரு பச்சை பால் கொண்டு வந்திருக்குது. அது சில நேரம் என்னட்ட கடந்த வருஷத்தில் இருந்த இது ஏதாவது இதுக்குள்ள மாறி வந்திருக்கிறதுக்கு தானே சந்தர்ப்பம் தான் நினைக்கிறேன். அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இது என்ன வகையான பாயத்தை? இது சிவப்பு பாயத்தை. இது கடந்த வருடம் என்னட்ட இருந்தது. ஓகே. இது மரப்பாயத்தை கீழுக்கு கீழுக்கிறது மரமேனு காய்க்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இனம்தான். இது புசிட்டான்னு சொல்றேன். குறுகிய காலத்துல கூடிய பலனை தரக்கூடியது. நாங்கள் இதுல நிறைய எல்லாம் ஆஞ்சிட்டோம். இப்ப இதுல இருக்கிறது அடுத்த வரைக்கும் பயிர்றதுக்கான விதைக்காக விட்டுருக்கோம். ஓகே ஓகே. இப்ப இந்த மரமா காய்க்கிற பயத்துக்கும் கொடிய காய்க்கிற பயத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லையே. இப்போ இதில் என்னன்னா உங்களை மரமாக காய்க்கிறது பராமரிக்கிறது சுகம். ஆனால் என்னென்னு மரமாக காய்க்கிறது குறுகிய காலத்துக்கு காய்ச்சிட்டு அது இது முடிஞ்சிடும். ஆனால் மரமாக கொடியாக காய்க்கிறது நீண்ட காலம் நின்று காய்க்கக்கூடியதாக இருக்கு. ஓகே. இப்போ எங்களுக்கு இந்த சீசன் முடியும் வரையும் இந்த கொடியாக அணைக்கிறது நின்று காய்க்கும். உள்ளுக்கு என்னென்ன உங்களுக்கு உள்ளுடலாமோ தெரியாது. அவ்வளவு. இது தோட்டம் இல்லை, தோட்ட காடு என்று தான் சொல்லணும் போல. என்னன்னா அதான் சில நேரம் எங்களோட திட்டமிடல்லையும் சில நேரம் புள்ளிகள் ஏற்பட்டுறதான். அது இந்த குறைந்த இடத்துக்குள்ள நம்ம நாங்கள் திட்டமிட்டு நட்டது. ஆனால் பயிரின் வளர்ச்சி நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருந்துட்டு. சிவப்பு கலர்ல இது புதுசா இருக்கு. ஒரு அறிமுகமான ஒரு அவரை இனம் தான். ஆனால் நட்டு இருக்கிறோம். அதுக்குரிய பலன் இன்னும் சரியா எனக்கு சேரே இல்லை. என்னன்னு பார்ப்போம். அப்ப இன்னும் காய்க்கல. இன்னும் நான் தேடி பார்த்த அளவில் பூ நிறைய இருக்கு, காய காண இல்லை. தக்காளி நிறைய காய்ச்சிருக்கு. ஆனா தக்காளி கடந்த வருஷத்தோட ஒப்பிடக்குள்ள நிறைய காய்ச்சிருக்குதா குறைய காய்ச்சிருக்குதா? இந்த இனம் எனக்கு கடந்த வருடம் மாதிரியே காய்ச்சிருக்குது. இப்போ போன வருஷம் நடுக செய்த இனம் ஒன்று இந்த வருஷம் நான் கணக்க நட இல்லை. அதில் ஒரு 2-3 தான் நட்டேன் நான். ரெண்டாவது கொஞ்சம் கூடின வளர்ச்சியாக இருந்ததால் எனக்கு பராமரிப்பு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இது பராமரிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறபடியாக நான் இது பலாபலனும் நல்லா இருக்கிறபடியாக இதை தேர்ந்தெடுத்து இதை நட்டுருக்கலாம். இந்த வருஷம் ஒரு வண்டி பயிற்சியை எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக வர இல்லை. அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் காலநிலை தான். எங்களுக்கு என்றால் ஆரம்ப காலத்தில் குளிர் மிகவும் தீவிரமாக இருந்தது. ஜூன் 2வது கிழமை வரைக்கும் குளிர். வண்டி சரியான ஒரு நுட்பமான ஒரு பயிர். அதனால வண்டி இதில் இருந்தாலும் ஒரு 2 கண்டு தப்பி நிற்குது. எனக்கு விதி எடுக்கிறதுக்கான இதை நான் அப்படியே ஒன்றும் ஆயாமல் விதி எடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன். இப்போ இந்த வருஷம் கடந்த வருஷத்தோட ஒப்பிடக்குள்ள குளிரும் பிந்தி முடிஞ்சு அதோட வெப்பமும் கூட இருக்கிறது தாவரங்களுக்கு பாதகமானதுதான் சாதகமானது? இல்லை, தாவரங்களுக்கு இந்த முறை பயிற்சியை எல்லாருக்கும் சவால் நிறைஞ்சதுதான். என்னென்னு சொன்னால் தொடக்க காலத்தில் சரியான குளிர். நிறைய பேர் கண்டுகள் எல்லாம் நட்டு பேர்ந்து எல்லாம் அது சேதமடைஞ்சது. இப்போ என்னென்னு சொன்னால் சரியான வெக்க. ரெண்டும் நிறைய சவாலோட தான் இருக்குது. இதை மீறி நாங்கள் பயிர் செய்து பலாபலன் அடைஞ்சா தான் எங்களுக்கு தோட்டத்துக்கு வெற்றி. ஆனால் நிறைய பேர் எனக்கு
சொல்லியிருக்கிறோம் தாங்கள் ஓரளவு பலாபலனை அடையக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து என்ன விதமான மிளகாய்? இது போன வருஷம் நடுக செய்த அது CMH 3 தான் காய்க்க துவங்கிட்டுது. போன வருஷம் எனக்கு நல்ல பலாபலனை தந்தது. அதே மாதிரி இந்த முறை நல்ல மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கிழமையில நாங்கள் எங்களோட தேவைகளுக்கு ஆயக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து அங்கால தக்காளி, இங்காலையும் தக்காளி இங்கால வந்து அது இந்த கடந்த வருஷம் நட்ட அந்த உயரமான தக்காளி இது வந்து என்ன சொன்னால் இப்போ நாங்கள் பால் கறி வைக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். அதனால் ஒரு மூன்று இடத்துல அது நட்டுருக்கு. அப்போ நான் அதை வந்து பால் கறி வைக்கிறதுக்கு தக்காளி காய்க்கு வைக்கிறதுக்காண்டி அது நட்டுருக்கு. ஓகே ஓகே. நம்ம பிரதானமாக வந்து இந்த மரம் வந்து நாட்டுற கேள்விப்பட்டிருக்கிறேன். இது வந்து என்ன இந்த பூச்சிகளுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அப்படி என்று சொல்லி அப்படி எதுமா? அதுதான் அது இந்த நோக்கம். இல்லை ரெண்டு விஷயம் இதில் உங்களுக்கு ஒருங்கிணைய நடக்கும். கொண்டு வந்து செவ்வந்தியில வந்து பூச்சி தாக்கங்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துற தன்மையும் இருக்குது. அடுத்து என்னன்னு சொன்னா இது வந்து இந்த நிறம் வந்து பூச்சிகளை அதாவது தேனீக்களை தவற ஒரு நிறம். அப்ப நாங்கள் இதை எங்களோட தோட்டங்களுக்கு இடையிடையே நடுக செய்து வச்சிருந்தா மகரந்த சேர்க்கை சிறப்பான முறையில் நடக்கும். அப்போ அதால் இது முந்தியும் செய்வதோ 2 முறை செய்தனா இந்த முறை திரும்ப நாங்கள் செய்து விட்டுருக்கு. இதில் தான் என்ன அந்த கத்தரி வகை இது பாருங்க. இதுலேயே நான் ஒரு சாடிக்குள்ளே வச்சேன். நான் 2 பச்சை கத்தரியும் வெள்ளை கத்தரியும் இது 2 மொண்டா இருக்கு. 2 ஒரு கண்டு வச்சேன். நான் 2 மொண்டா இருக்கு. இது வெள்ளை கத்தரியா. இங்கால நாவல் கத்தரி. அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னா புடோல் கொடி. இந்த முறை புடோல்ற விளைச்சல் எப்படி இருக்குது? புடோல் விளைச்சல் கடந்த வருடம் மாதிரியே தான் இருக்குது. அதை விட சிறப்புன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னால் நல்ல தரமான இனங்களும் வந்திருக்குது. இதை கொஞ்சம் ஏர்லியாக பலாபலத்தை தந்திருக்குது. இருந்த வளர்ச்சியும் வந்து நல்ல முறையில் இருக்குது. அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். பார்க்கவே ஏதோ அந்த என்னன்னு சொல்ற ஒரு வனப்பகுதிக்குள்ள போன மாதிரி இருக்கு. இது இங்கால இது வந்து என்ன பீன்ஸா? இது வந்து ஒரு அவரை இனம் தான். இந்த அவரை இனம் நான் கடந்த வருடம் நட இல்லை. என்ன நண்பர்கள் தான் இந்த இதை தந்தவர். அப்போ நட்டுனா நல்ல முறையில் காய்ச்சிருக்குது. இது இந்த சிவப்பு பர்பிள் கலர் அவரை கடந்த வருடம் நான் பயிற்சி செய்தேன். இது பச்சை வந்து ஒரு புது இனம். ஆனால் நல்ல தரமான முறையில் காய்ச்சிருக்குது. பச்சை இதுதான் நம்மளோட நாட்டு பாகல. ஆமாம். இதில் இருக்கிறது வந்து எங்களோட பாரம்பரிய இனம். இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்குது. ஆனால் இதில் என்ன எங்களுக்கு நன்மை என்று சொன்னால் இதுலேருந்து நாங்கள் விதிகளை வந்து தரமான முறையில் விதிகளை எடுக்கலாம். இப்போ இங்கே வாங்க. இது வந்து எல்லாம் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எங்களோட பாரம்பரிய நாட்டு இனம் தான். அதெல்லாம் நான் இதை வந்து நான் தனிப்பட்ட முறையில் நாட்டு. இப்போ இங்கே நாட்டுனா அதில் மகரந்தம் வந்து இங்கே கலக்காது வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைவு இல்லையா? நீங்கள் இருக்கு. தேனீக்கள் மூலம் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிக குறைஞ்ச அளவு தான். இப்போ அங்கால மூலையில் வந்து நீட்டு பூசணி இருக்கு. இங்கேயும் தக்காளி நட்டு இருக்கு. இது இந்த இடத்துல கொஞ்சம் நிலம்பரம் இருந்தபடியாக நட்டு பார்த்து நான் காய்ச்சிருக்குது. ஓகே, சிறப்பான முறையில் இல்லாட்டியும் ஓரளவு காய்ச்சிருக்கு. அப்போ வந்து எல்லா இடத்தையும் நீங்கள் பூரணமாக பயன்படுத்திருக்கீங்க. எங்களுக்கு இடம் தானே பெரிய பிரச்சனை. அப்போ நாங்கள் இருக்கிற இடத்த வச்சு எங்களால் எவ்வளவு தூரம் பயிர் செய்யலுமோன்னு
திட்டமிடலாம் முக்கியம். திட்டமிட்டு செய்கிறது. இதில் வந்து நீளத்தை இவங்களுக்கு வீடியோவில் காட்டுனா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கா பிடிச்சி காட்டுங்க அந்த இதோ புடலங்காயா? ஆமாம் ஆமாம். ஓ புடலங்காய் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி வருமானு நினைக்கிறேன். ஓ மற்ற அங்கெல்லாம் நீத்து பூசணி. ஆமாம். இதுக்குரிய அந்த அமைவிடங்களை நீங்கள் எப்படி முதலாவது தரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த நீங்கள் இங்கே தான் நீத்து பூசணி இங்கே புடோல்னு அதாவது இது கிட்டத்தட்ட எனக்கு அமைஞ்ச மாதிரி தானே. இப்போ இது வந்து எங்களோட சித்தின்ற ரெயினேஜ். அப்போ இதுக்குள்ள நாங்கள் வந்து பயிரிடே இல்லை. அது அப்போ பார்த்தா இதுக்கு ஒரே வழி, இதுக்கு ஒரு பந்தலை போட்டு வைக்கிறது தான். அப்போ பந்தலை போட்டு வைக்கிறதுன்னு சொன்னால் ஓகே இதில் பந்தலை போட்டால் இந்த பயிர் இதுக்கு வேற இருக்குமெண்டாக்காண்டி அப்போ நான் இது இப்போ இவ்வளவு மரக்கறிகளையும் நீங்கள் என்ன செய்வீங்க? விற்பனை செய்கிறதா இல்லாட்டி? மரக்கறிகள் இன்னும் நாங்கள் விற்பனை செய்ய துவங்க இல்லை. ஆனால் இப்போ இதில் இப்போ இருக்கிற இந்த புடோலில் வந்து நாங்கள் இது வந்து எல்லாம் நிறைய கைகள் வந்து அடுத்த முறை கண்டுகள் விற்கிறதுக்காண்டி விதை எடுக்கிறதுக்காண்டி தான் விட போகிறேன். அப்போ எனக்கு காயா விற்கிறத விட விதி எடுத்து கண்டு விற்கிறது கூட நல்ல மண் நான் நினைக்கிறேன். நினைச்சா நிறைய பேர் பிரயோஜனப்படலாம். அப்போ அதனால நான் அந்த முயற்சியை தான் கூட விரும்புகிறது. மற்ற ஒப்பீட்டளவில் போன வருஷத்தையும் விட இந்த வருஷம் எல்லாம் வந்து எப்படி விளைச்சல் எப்படி இருக்கு? விளைச்சல் போன முறையை விட கொஞ்சம் கூடன்னு தான் சொல்ல வேணும். ஒப்பீட்டு அளவில் போன வருஷத்தை விட கொஞ்சம் கூடவே தான் இருக்கு. அதான் இது அதாவது தோட்டம் வந்து கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றது, ஒரு வருஷம் மண்ணுக்கு ஒரு வருஷம் மரத்துக்குன்னு சொல்லினா அது மாதிரி சில வருடங்கள்ல அது ஒன்றும் இல்லாமலும் போகும். போன வருஷத்தை விட எனக்கு திறமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மற்றது வந்து இந்த மரக்கறியெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் போன முறையும் சொன்ன நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி சொல்லி அது இப்போ நிறைய பேருக்கு அதில் முறை தெரியாது. அது எப்படி அனுப்பி? நாங்கள் பாவக்காய் வந்து நீங்கள் அப்படியே முழுக்காயாக கழுவிட்டு தண்ணியை ஈரம் இல்லாமல் வடிக வச்சுட்டு உங்களுக்கு சிறு சிறுவலாக வட்டி உங்களுக்கு அளவான பேக்கெட்டில் போட்டுட்டு ஃப்ரீசரில் போடுறது. அதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ நான் புடலங்காய் என்ன செய்கிறேன்னு சொன்னால் புடலங்காயை நான் எல்லாம் கழுவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு மிருதுவான வெப்பத்தில் அதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு திருப்பி பொதி செய்து வைக்கிறது. அதே மெத்தட் தான் நான் இந்த பைத்தங்காய்க்கும் செய்கிறேன். பைத்தங்காயம் வந்து நீங்கள் அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சுவையில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நான் கடந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பொதி செய்து வச்சேன் நான். அது நல்ல மாதிரி இருந்தது. தக்காளிக்கு தக்காளி பழம் வந்து கழுவிட்டு அப்படியே எங்களுக்கு அளவில் வேணுமோ அதே மாதிரி அப்போ ஃப்ரீஸ் பண்ணி விட்டா ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசர் பேக் இருக்குது தானே அதில் போட்டு வச்சுட்டா சரி. எவ்வளோ காலம் பெரியும் அதை பயன்படுத்தணும்? கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் நாங்கள் பயன்படுத்தி. எனக்கு போன வருஷம் பொதி செய்த தக்காளி பழம் எல்லாம் எனக்கு இந்த வருஷம் ஏப்ரலில் தான் முடிஞ்சது. இப்போ இல்லை. அப்போ நீங்கள் கொஞ்ச காலம்தான் மரக்கறிகளை வாங்க வேண்டிய. இப்போ வேண்டுறமா நான் வேண்டேங்க காசு கையால் போதுன்னேங்க கவலையாக ஒரு ராத்தல் 2 ரூபா 90 3 ரூபான்னு சொல்லி 3 தக்காளி பழம் தான் பெறுது ஒரு ராத்தல். நாங்கள் இவ்வளோ தக்காளி பழத்தை 1000. அதான் அப்போ அது என்ன இது இல்லாமல் போனால் அப்புறம் அதுக்கு எவ்வளோ காசு போகுன்றது எங்களுக்கு தெரியும். மற்றது கீரையும் முளைக்கீரை போட்டிருக்கு. ஆமாம் முளைக்கீரை. இதில் வந்து முதல் வெங்காயம் நடுக செய்திருந்தேன். அதை இதாண்டு போட்டு அதை பிடுங்கிட்டு இப்போ இதுக்கு கீரை போட்டிருக்குது. நம்ம வெங்காயம் அறுவடை செய்த வீடியோவை நாங்கள் காட்டில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து இப்போ எவ்வளோ நாள் அந்த முளைக்கீரைக்கு? முளைக்கீரை வந்து இப்போதே டெம்பரேச்சர் இருக்குமென்னு சொன்னால் 22-23 நாளையில நீங்கள் பொங்கலாம். இப்படி டெம்பரேச்சர் இருந்து வேண்டாம். இப்போ நாங்கள் இந்தியாவில் இருக்கிற கீரை வந்து கிட்டத்தட்ட இப்போ இது 1 மாதத்தை தாண்டி வந்துட்டுது. ஆனால் இப்போ தான் எங்களுக்கு அது நாங்கள் பிடுங்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்குது. இங்கே இந்த கீரை வந்து இப்போ 1 மாதம் போட்டு அப்போ இப்போ தான் எனக்கு பிடுங்குற பருவத்தில் இருக்குது. அப்போ எங்களுக்கு காலநிலை சரியான முறையில் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் வடிவை இதெல்லாம்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் போன வருஷம் நிறைய பேர் கேட்டதை தொடர்ந்து இந்த வருஷம் நீங்கள் மரக்கறி கன்றுகளை விற்பனை செய்த நீங்கள் ஆமா. அது எப்படி உங்களோட விற்பனை எந்த விற்பனை எனக்கு மிக சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி முதல்ல. அது என்னென்னு சொன்னால் நாங்கள் அது ஒரு பொழுதுபோக்காக தான் செய்த நாங்கள். அதில் வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் வந்தது, அதை ஒத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறோம். அதில் எங்களுக்கு மிக சந்தோஷம். இப்போ எங்கள்கிட்ட கண்டுகள் வேண்டின சில பேர் எங்களுக்கு படங்களோட அனுப்பி நம்மள்கிட்ட வேண்ட கண்டு இப்படி காய்ச்சிருக்குது, அடுத்த வரையும் எங்கள்கிட்ட இந்த கண்டுகள் வேணும்னு சொல்லி எல்லாம் கண்டினோம். எங்கள்கிட்ட வந்து கண்டுகள் வேண்ட எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்தும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் எங்கள்கிட்ட அந்த காலத்தில் அது மே மாதம் அந்த விக்டோரியா டே லாங் வீக்கெண்டோடு தான் நாங்கள் விற்கிறோம். நாங்கள் அந்த காலப்பகுதியில் விற்போம், வந்து வேண்டலாம். ஆனால் என்னென்னா எல்லாம் குறிப்பிட்ட அளவு தான் பெறும், நாங்கள் பெரிய அளவில் செய்யலாம். இப்போ உங்கள்கிட்ட அதிக அளவாக நீங்கள் விற்பனை செய்த மரக்கறி புடோல் தான் நான் ஆகக்கூடிய அளவில் விற்பனை செய்தேன். என்று சொன்னால் நிறைய பேர் புடோவில் தான் விரும்பி புடோல் நிறைய பேர் விரும்பி கேட்குறது புடோல் தான் ஆகக்கூடிய அளவில். மற்ற இந்த இப்போ ஓவராலாக எல்லாத்துக்கும் வந்து இப்போ பூச்சி நாசினி அப்படி உரம்னு சொல்லி என்ன நீங்கள்? நான் பூச்சி நாசினி வந்து நான் எந்த விதமாக ரசாயன பூச்சி நாசினியும் ஒன்றுக்குமே தடிக்கல. இது முழுக்க நான் அந்த முதல் சொன்ன அந்த படிமுறை தான். அதாவது பேக்கிங் சோடா, வினிகர், ப்ரௌன் சுகர், இது ரெண்டு நன்றது. நான் அது கலந்து வச்சிருக்கிறேன். இது வந்து 5 லிட்டர் டேங்க் இது. இது நான் கலந்து வச்சிருக்கிறேன். நான் 2 கிழமைக்கு ஒரு கால், இல்லாட்டி 1 கிழமைக்கு ஒரு கால் இதில் இது நான் மரத்துக்கு அடிச்சு விட்டோம்னா சரி. அது மட்டும்தான், அவ்வளோதான். அப்போ மண்ணுக்கு நீங்கள் உரம்னு சொல்லி அப்படி மண்ணுக்கு நான் கடந்த அக்டோபரில் மாட்டு சாண மரத்தை போட்டது. அது நம்ம காட்டில் ஆட் பண்ணுறோம். பார்க்காதக்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து கொள்ளலாம். அப்போ மண்ணுக்கும் எல்லாம் நீங்கள் இயற்கை முறையில் தான் நீங்கள் எல்லாம் செய்யும்? இயற்கை முறையில் தான் 90% நாங்கள் 90% நாங்கள் இயற்கை முறையில் எல்லாம் செய்கிறோம். ஒரு சில பயிருக்கு நாங்கள் அது என்னன்னு சொல்கிறது, இந்த வேர் ஓட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு கால் பசலை நாங்கள் போட முடியும். இப்போ இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கால என்ன மரம்? இது மிளகா, நீட்டு மிளகா. அதே வகை தானே அது? இல்லை, இது வேறு. இது நீளமான மிளகா. இது உரைப்பு குறைவு. உரைப்பு குறைவாக இருக்கபடியாக இதை இது மற்ற அங்கால வித்தியாசமான ஒரு அது உங்களுக்கு தெரியும் தானே, வெள்ளை கொச்சி, ஆகாய கொச்சின்னு சொல்லி மேலே பார்க்குறபடியா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நண்பர் காரமாக இருக்கு. நண்பர்களால் தந்தவர். அப்போ நல்லா காய்ச்சி. இப்போ இங்கால வந்து தூதுவளை நாட்டு இருக்கிறீங்க? ஆமாம், தூதுவளை நாட்டு. இந்த கீரை வந்து என்ன விதைக்காக விட்டு இருக்கிறீங்களான்னா? இது உண்மையாக இதில் நான் நடுக செய்யலை, இது தானாக தான் முளைச்சது. அப்படியே விட்டுருக்கு. விதை எடுக்க வேண்டாலும் எடுக்கலாம், கொஞ்சம் விதை வாரதுக்கான பூ வருது தனி. இப்போ இதுக்குள்ள இருந்த இந்த தண்ணியை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? இந்த தண்ணியாக பயன்படுத்துறது இந்த வரைக்கும். இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்தோடய இந்த தண்ணி எனக்கு முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து எனக்கு நிறையவே இல்லை. ஏன்னா மழை இல்லாததான் அதுக்குரிய முக்கிய காரணம். இப்போ இதில் வந்து எம்டியாக தான் இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. அதுதான் இந்த புல்லுகளும் நிறைய இடத்த வந்து இந்த வரையும் புல்லுகள் எல்லாம் காஞ்ச நிலையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் புல்லுகளுக்கு தண்ணி அடிக்கிறோம் நாங்கள். ஆனால் எங்களோட தண்ணி அவ்வளோ அதுக்கு போதுமானதாக இல்லை. மற்ற அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்குப்பூ இருக்குது, வாழை மரம் எல்லாம் நாட்டி இருக்கிறீங்க. இது வந்து இந்த முறை வைத்த இது இந்த முறை போன முறை வச்ச வாழையெல்லாம் பட்டுட்டுது. இந்த முறை புதுசாக வச்சிருக்கு. இது சங்குப்பூ கனவேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். இது இலங்கையில் இருக்குது தானே. நாங்கள் வந்து இதை நீல காக்கணும் நாங்கள் இந்த முறை நாட்டி இருக்கிறோம். பார்ப்போம், இது நல்ல மாதிரி வந்தால் இந்த கண்டுகளும் விதை எடுத்து விற்கலும்னா அடுத்த முறை வைப்போம். இப்போ நீங்கள் வந்து இப்போ தினசரி தோட்டத்துக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவழிப்பீங்க? எப்படி இருந்தாலும் வேலையால் வந்து 1-1.5 மணித்தியால் நாங்கள் நின்றா தான் இதை சீரான முறையில் கொண்டு போகலாம். என்னென்னு சொன்னால் தண்ணி அடிக்கணும், பழுத்த இலைகள் எல்லாம் பட்டி எடுக்கணும், கொழுந்துகள் பிடிச்சி விட வேணும், காற்றுக்கு விழுந்தா கட்ட வேணும். ஒரு நாளும் பார்த்தா தான் அதில் என்ன பிரச்சனைகள் நடக்குன்னு தெரியும்.
இல்லைன்னு சொன்னா பூச்சி தாக்கங்கள் இருந்துன்னு சொன்னா நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு பார்க்காம விட்டோம்னு சொன்னா அது பெருகி அப்புறம் கட்டுப்படுத்த இல்லாம போகும். ஓ இப்போ மெயினாக வந்து தோட்டத்தில் உங்களோட குடும்பத்தில் பங்களிப்பு என்ன மாதிரி? குடும்பத்திட்ட பங்களிப்பு இருக்குது. இப்போ இந்த வருஷம் வைஃபும் நிறைய முறையில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறா. என்னுடைய மகளும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறா. இந்த கண்டுகள் விற்கிறதுக்கெல்லாம் நல்ல ஹெல்ப் செய்திருக்கா. அவைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு. அதில் சந்தோஷம். இந்த முறை ஐயாவும் பிந்தித்தான் அவர் வந்தவர். ஆனால் இப்போ அவர் வந்ததுலேருந்து அவர் தான் எல்லாம் பராமரிக்கிறார். நான் வேலையால் வர தண்ணியெல்லாம் உடச்சி தான் வர அவர் இப்போ ஒரு 2 கிழமை தான் வந்து இந்த வரியம் இப்போ அவர் பார்த்து கொடுப்பேன். இப்போ மெயினாக வந்து இப்போ தோட்டத்தால் வந்து அது அந்த சந்தோஷமும் வருது, அதே நேரம் மரக்கறிகளும் வருது. மெயினாக வந்து அது வந்து தோட்டம் செய்கிறது வந்து நமக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஜிம்மிலவே என்ன செய்கிறீங்களோ அதே ரிசல்ட் தான் உங்களுக்கு வர போகுது. ஜிம்மிலவே ஓடுறீங்கள், குதிக்கிறீர்கள், உங்களுக்கு ஃபேட் பர்ன் பண்ணுறான்னு சொல்லி எல்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சு வளைஞ்சு இந்த பழத்தேலிகள் எல்லாத்தையும் பட்டி இதண்டா உங்களுக்கு ரிசல்ட் ஒன்றா தான் இருக்கு. அப்போ அதோட வந்து மன ரீதியாகவும் ஒரு சந்தோஷம், மன ரீதியாக கட்டாயம் சந்தோஷம். எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அளவுகள் இருந்தால் அந்த சிந்தனையெல்லாம் இதுகளை பார்த்து இதோ இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அதோடைய ஒரு உரையாடல் நடத்துகிற மாதிரி தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாமே வரும். அதான் நிச்சயம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ உங்களோட வீடியோவை பார்த்தே நிறைய பேர் வந்து தோட்டம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. கட்டாயம். இந்த முறையும் அண்மையில் நடந்த ஜோதி விழாவில் கூட ஒருவரை சந்தித்து அவருடைய மனைவி சொன்ன அவங்கள பார்த்து வேறு இந்த வரையும் தோட்டம் செய்திருக்கிறார். ஆனால் நல்ல முறையில் வேற இல்லை, என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்போ நான் அதுக்கு சொல்லி போட்டேன். நிறைய பேர் வந்து கேட்குற கேள்விதான். இப்போ உங்கள்கிட்ட வாங்கின மரக்கன்றுகளை நடுறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு வித்தியாசமாக ஆக்கிது, எங்களுக்கு வித்தியாசமாக ஆக்கிது. ஒன்றும் செய்யறே அப்போ கதைக்கிற மட்டும்தான். அப்போ பராமரிப்பு தான் இதுக்கு, பராமரிப்பு தான் முக்கியம். நீங்கள் அதுக்கு என்னென்ன அந்தந்த காலகட்டத்திலே என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணுமா. அதை வந்து கொழுந்து படர வலிக்கிடுதுன்னு அதை நாங்கள் படறதுக்கான ஏற்பாட்டை செய்து கொடுப்போம். இப்போ நாங்கள் அதை எல்லாத்தையும் நிலத்தில் விட்டு முறிஞ்சு இதாண்டா அப்புறம் திருப்பி தூக்கி விட்டோம்னு சொன்னால் எல்லாம் நாங்கள் பின்னுக்கு போடும். அது வளர்ச்சியில் அதற்குரிய நேரத்தில் அதுக்குரிய என்னென்ன செய்யணுமோ பருவத்தில் பயிர் செய்யணும். அந்த பயிருக்கு அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்யணும். மற்ற வேற என்ன உங்களுக்கு வேறு என்ன நாங்கள் முன்னுக்கு தோட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? முன்னுக்கு உங்களோட பூந்தோட்டங்கள் எல்லாம் துணைவியார்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் முன்னுக்கு எங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த முறை கொஞ்சம் லோவாக எனக்கு தெரியுது. போன வருஷம் நாங்களோட இன்னும் நல்லா இருந்தது. போன முறை சீனியாஸ் எல்லாம் இருந்தது. இந்த முறை நான் சீனியாஸ் வைக்கல என்று சொன்னால் மாற்றி வச்சு பார்ப்போம். ஆனால் ஒரு நடந்து போகிற ஆக்கள் எல்லாம் கேட்கினா கொஞ்சம் கலர்ஃபுல் ஃப்ளவராக காணல. அது வெதரும் இந்த முறை காலநிலை வந்து பூக்கொண்டு கேட்ட காலநிலை இல்லை, சரியான. அதில் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ போன வருஷம் மாதிரி தான் புதுசாக தோட்டம் செய்யணுமென்று நினைக்கிறார்களுக்கு நீங்கள் ஒரு என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அறிவுரை செய்யணும்னு சொன்னால் முயற்சிக்கணும். முதல்ல தோட்டம் செய்ய சில பேர் பின்னர் நினைச்சிட்டு படைக்காரம்ப இந்த முயற்சி முடிஞ்சுவோம். அப்படிதான் நீங்கள் தோட்டம் செய்யணும்னு நினைச்சா இன்றைக்கு நினைச்சா நாளைக்கு செய்யணும்னா அதை தொடர்ந்து செய்யணும். கனவேற்ற திட்டங்கள் வந்து படைக்காரம்ப முடிஞ்சு போகிறது. அப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் ஓகே உங்களுக்கு அதில் உண்மையாக ஆர்வம் இருக்குது, செய்ய விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கான முயற்சியை செய்தால் கட்டாயம் பலாபலன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வார வருஷமும் நீங்கள் கன்றுகள் விற்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? நான் இப்போ அதான் முதல்ல நான் சொன்னேன் தானே, இந்த புடல் இதெல்லாம் வந்து நான் விதைகள் எடுக்கிறதுக்கு தான் விட்டுருக்கு. அதில் எடுக்கிற விதிகளை நாங்கள் போட்டு விற்போம். இருக்கிற அளவு தான் விற்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் போன வருஷத்தை விட இந்த கட்டமைப்பு ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் செஞ்சீங்க தோட்டத்தில்? தோட்டத்தில் மாற்றம் சொன்னால் இப்போ பாவல் வந்து இந்தியாவில் அந்த இனம் கலப்படாமல் இருக்கிறதுக்கு இந்தியாவில் செய்திருக்கு. இது இருக்குது. மற்ற கத்தரி வந்து நாங்கள் இடத்தை மாற்றிருக்கிறோம். என்ன சொன்னால் இந்தியாவில் நிழல் கொஞ்சம் விடுறபடியாக கத்தரியை இந்தியாவில் மாற்றிருக்கு. கட்டமைப்பு ரீதியாக ரெண்டும் தான் இப்போ நான் செய்திருக்கு. எல்லா விவசாய
விரும்பியல் நலன் விரும்பியல் எல்லாருக்கும் நன்றி. திரும்பவும் அதான் எங்களுக்கு ஆதரவு தந்த கண்டுகள் எல்லாம் வேண்டி ஆதரவு தந்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வருஷமும் கண்டுகள் விற்பம். அதில் வந்து இருக்கிற வரைக்கும் விற்பம் வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் அதுக்கான இதே நாங்கள் இதில் தருவோம். நன்றி. கடவுளுக்கு நன்றி. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே, நன்றி அண்ணா. ஓகே.